இந்த குடும்பத்தில் நடந்த எல்லா பிரச்சனையும் உனக்கு மட்டும்தான் தெரியும். எதையும் மறைக்காம உண்மையை சொல்லு. நான் எதடா மறைச்சேன், அதுவும் உன்கிட்ட? அப்பாவுக்கும் அந்த விஜயோட அப்பாவுக்கு என்ன பிரச்சனை? உன்னதானே கேக்குறேன், சொல்லு. டேய், அவருக்கும் அண்ணனுக்கும் என்னடா பிரச்சனை இருக்க போகுது? ஊர்ல விவசாயம் சரியில்லை மச்சான். வேற எந்த வேலையும் ஒத்து வரல. நான் எந்த வேலையா இருந்தாலும் செய்யற மச்சான். கடைக்கு லோரி ஏத்துற வண்டிக்குள்ள ஜவுளியோட ஜவுளியா என் சர்க்கரை இறக்கி கொடுத்தா போதும். மச்சான் நம்பி கூட வச்சிருந்தா என்ன வேலை பார்த்துட்டு இருக்க நீ? இனிமே இந்த ஊர்லயே நீ இருக்க கூடாது. கிளம்பு. வாங்க. அவரால அண்ணனுக்கும் ரொம்ப கெட்ட பேருடா. அதான் அண்ணன் அவர் அப்பவே கடையை விட்டு அனுப்பிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க எங்க போனாங்க, என்ன பண்ணாங்க, அதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு அவர் இறந்து போயிட்டாருன்னு மட்டும் கேள்விப்பட்டோம். அண்ணனும் பாவம், நம்மளால அவங்களுக்கு ஒண்ணும் செய்ய முடியலன்னு வருத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் விஜய பார்த்தோம். அப்போ அந்த ஆள் செஞ்ச தப்பான விஷயத்தினால ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டு இறந்திருக்காரு, அப்படிதானே? ஆமா, அப்படிதான் இருக்கும். அப்பாவுக்கும் அவரோட சாவுக்கும் சம்பந்தம் இல்லை. இதுல உனக்கு என்னடா சந்தேகம்? சந்தேகம் எனக்கு இல்லத்த, வேற ஒருத்திக்கு இருக்கு. யாரு? விஜி. விஜிக்கா? ஆமா மா. விஜய் அவங்க அப்பாவோட சாவுக்கு காரணமே மாமா தானே நினைச்சுக்கிட்டு இருக்கா. என்ன வீரா சொல்ற? ஆமா வள்ளிமா, அவ இந்த வீட்டுக்கு வந்திருக்கிறதுக்கு காரணமே அவங்க அப்பா சாவுக்கு இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்னு தான். ஐயோ, என்னால நம்பவே முடியலையே. அவ செய்யற எல்லா தப்புக்கும் இதுதான் வள்ளிமா காரணம். நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் பிரிக்கணும், குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கணும், மாமாவை நிம்மதி இல்லாம ஆக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கா. ஐயோ, இது என்னடா? இதை என்னால நம்பவே முடியல வீரா. இல்ல நீ எதைத்தான் நம்புவ? நாளைக்கே நான் யாரோ ஒருத்தர் அடிச்சு கொலை பண்றேன்னு சொல்லி யாரோ ஒருத்தர் வந்து சொன்னா நம்புவல்ல? ஏன்டா? பின்ன என்ன? கார்த்தி அவ கூட சேர்ந்து தப்பு பண்ணிட்டான்னு சொன்னா அதையும் நம்புற, அவ கர்வமா இருக்கான்னு சொன்னா அதையும் நம்புற. அந்த விஜய பத்தி நான் ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னா அதை இன்னைக்கு வரைக்கும் நம்பியிருக்கியா? அப்படி என்னதான் அவசியம் பண்ணாலோ சாமி?